தனவசிய யோகம் பெறப்போகும் மேசராசி. மேசராசிக்கு இந்த தனவசிய யோகத்தால் ஏற்பட போகும் பலன்களும் பரிகாரங்களும் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் அசுர குருவான சுக்கிரன், அசுப தலைவனான சனி இணைவு மோகனம் ஆகும். இந்த மோகனம் என்பது வசியம், அதாவது தன என சொல்லலாம். அசுரகுருவாகிய சுக்கிரனும் அசுப தலைவன் சனி பகவானும் ஜாதகத்தில் இணைந்து நண்பர்களாகி மகிழ்வர். ஆம், சனி சுக்கிரன் இரு கிரகங்களும் நட்பு கிரகங்களே. அவைகள் இணையும் பொழுது மிகுதியான நன்மைகள் உண்டு. நீதிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். இன்பம், கலைகள் இரு கிரகங்களும் நட்பு கிரகங்களே. அவைகள் இணையும் பொழுது மிகுதியான நன்மைகள் உண்டு. நீதிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். இன்பம், கலைகள் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றிற்கு அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன். இவர்களின் இணைவு வசியம். எந்த பாவத்தில் இருந்து இவர்கள் தொடர்பு கொள்கிறார்களோ அந்த பாவத்தின் வழியே பண வசதியை செய்வார்கள். அதாவது சுக்கிரன் சனி இணைவு. சனிக்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகியவற்றில் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் சனி இணைவுதான். சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் ஆகியவற்றில் சனி இருந்தாலும் இணைவாகும். அதே போல சுக்கிரனும் சனியின் நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் இருந்தாலும் இணைவாகும். சுக்கிரனின் வீட்டில்தான் சனி பகவானும் உச்சமடைகிறார். நேரடியாக இணையும் பொழுது பலன்கள் ஒரு வகையாகவும், நட்சத்திரங்கள் வழியாக இணையும் பொழுது பலன்கள் வேறு மாதிரியும் இருக்கும். சில நேரங்களில் வக்ரகதியில் இந்த கிரகங்கள் இணையும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது வேறு மாதிரியான பலன்கள் உண்டு. சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறாரு. சுக்கிரன் சூரியனுக்கு 8 பாகைக்குள் வரும்போது இந்த கிரகங்கள் இணையும் வாய்ப்புகளும் உண்டு. அப்பொழுது வேறு மாதிரியான பலன்கள் உண்டு. சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறாரு. சுக்கிரன் சூரியனுக்கு 8 பாகைக்குள் வரும்போது வக்ரம் அடைகிறது. சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட இணைவாக கொள்ளலாம். சுக்கிரன் சனி இணைவால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் மேசராசினியர்களான உங்களுக்கு ஏற்படும் என்று பார்க்கும்போது, இந்த கிரக இணைவு உள்ளவர்களுக்கு பொருளாதார மேன்மை உண்டு. படிப்படியாக பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்பார்கள். லக்ஷ்மி கடாட்சம் உள்ள ஜாதகராக இவர் இருப்பார். பண பிரச்சனை என்பது சுக்கிரன் சனி இணைவு உள்ளவர்களுக்கு இருக்காது. அப்படி இருந்தாலும் மிக எளிதாக சமாளிக்கும் தந்திரம் அறிந்தவர்கள். பொதுவாக இந்த அமைப்பு 4ஆம் இடத்தில் இருந்தால் நிறைய ஆடைகள் வைத்திருப்பர். ஆனால் ஆடைகள் இவர்களுக்கு பொருந்தாது. இல்லாவிடில் ஆடைகளின் ஏதேனும் குறைகள் இருக்கும். பழைய வீடாக இருந்தாலும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். புளிப்பு சுவையை அதிகம் விரும்புபவர்களாக இருப்பார்கள். சனி பகவான் எதையும் தாமதப்படுத்துவார். தாமத திருமணம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் சனியை குரு பார்வை செய்தால் தோஷம் குறையும். பரிகாரம் உண்டு. திருமணத்திற்கு பின் இவர்களுக்கு யோகமான அமைப்பு உண்டாகும். இவர்களுக்கு நகையின் மீது அதிக ஈர்ப்பு உண்டு. அதனால் நகை தொடர்பான தொழில் செய்யும் எண்ணம் இருக்கும். அதற்கு மற்றொரு கிரகமான வியாழனும் வலிமையாக இருக்க வேண்டும். சிலர் வாகனம் ஓட்டுவதற்கு அஞ்சுவார்கள். சிலர் வாகனம் ஓட்டுவதற்கு அஞ்ச மாட்டார்கள். இந்த வேறுபாட்டிற்கு கிரகங்களின் வலிமைதான் காரணம். சனி வலிமையாக இருந்தால் வாகனம் ஓட்டுவதற்கு அச்சம். ஆதலால் வாகன ஓட்ட தெரிந்தாலும் ஓட்ட மாட்டார்கள். சுக்கிரன் வலிமையாக இருந்தால் வாகனத்தை வேகமாக செலுத்துவார்கள். இந்த இணைவு உள்ளவர்களுக்கு கண் பார்வை குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு அசுப கிரகங்கள் இணைவதால் கண் பார்வை வெகுவாக பாதிக்க வாய்ப்புண்டு. சிலருக்கு கண் தொடர்பான அறுவை சிகிச்சைகள் ஏற்படுவதும் உண்டு. சிலர் நவரத்னங்களில் ஒன்றான வைரம் தொடர்பான தொழில் செய்வார்கள். அதாவது வைரம், பட்டை தீட்டுவது, வைர வியாபாரம் போன்றவை. இந்த தொழில் இவர்களுக்கு மிகுந்த லாபத்தினை ஈட்டும். டெக்ஸ்டைல் தொடர்பான துறைகளிலும் இவர் சிலருக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. ராகு இந்த கிரகங்களுடன் தொடர்பு ஏற்பட்டால் இந்த வாய்ப்பு ஏற்படும். இந்த கிரகங்களில் இருக்கும் இடத்தினை பொறுத்து சில குறிப்பிட்ட பலன்கள் ஏற்படும். 7ஆம் இடத்தில் இருந்தால் டெக்ஸ்டைல் விற்பனை தொடர்பும், 10ஆம் இடத்தில் இருந்தால் துணி உற்பத்தி மற்றும் தறி செய்தல் தொடர்பான துறைகளில் வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் வலுவாக இருந்தால், சனியினுடைய இணைவு இருந்தால் சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு
உண்டு. பழைய கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இவர்களுக்கு அதிகம் உண்டு. அதேபோல் சனி என்பது மோகத்திற்கு காரகமாக உள்ளது. குறிப்பாக கரிய மேகத்தை சனியுடன் சொல்லலாம். சுக்கிரனின் காரகமான மழை உள்ளது. நீர் ராசிகளிலே நீர் கிரகங்களுடன் இணைவுகள் ஏற்படும் போது அதிகமான மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சுக்கிரனிற்கு காரகமாக காய்கறிகள் பழங்கள் உள்ளதால் சுக்கிரனை சனி பார்வை செய்யும் காலங்களில் பழங்கள் காய்கறிகள் விளைச்சல் பாதிக்கப்படும். ஆதலால் விலை உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதேபோல் இந்த சனி மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கைக்கான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி நாராயணனை சனிக்கிழமை அன்று தரிசனம் செய்வது சிறந்த பலன்களை தரும். அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை ரோஸ் கலர் வஸ்திரம் கொடுத்து வழிபாடு செய்வது சிறப்பு. அதேபோல் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினால் சிறந்த மேன்மை மற்றும் தனவிருத்தி உண்டாகும். அஷ்டலட்சுமி வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வழிபட்டாலும் அல்லது வெள்ளிக்கிழமை சனி ஓரையில் சனிக்கிழமை சுக்கிர ஓரையிலும் வழிபாடு செய்தால் நற்பலன்கள் உண்டு. எள்ளில் செய்யப்பட்ட இனிப்பான பண்டங்களை தானமாக வழங்குவதால் சில தோஷங்கள் இவர்களுக்கு ஏற்படாது. வசதி இருந்தால் வைரத்திலான மூக்குத்தியை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்துங்கள். உங்களின் தோஷங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த தனவசிய யோகத்தால் மேசராசினியர்களான உங்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பண நெருக்கடிகள் நீங்கி தனவரவு ஏற்படக்கூடிய சாதகங்கள் அதிகம் உண்டு. புதிதாக தொழில் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு தாமதத்தை ஏற்படுத்தி வந்த பல நிகழ்வுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் இந்த தனவசிய யோகத்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணவரவு என்பது தாராளமாக உங்களுக்கு கூடி வரும். சுக்கிரன் பலமாக இருப்பதால் பணப்பிரச்சனை இருக்காது. வியாபாரிகள் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை அடைவீர்கள். செலவுகள் குறையும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். அவரோடு புதன் இணைகிறார். புதன் 7ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைவது மிக சிறந்த பலன்களை தரும். கலைஞர்களுக்கு பொற்காலம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது. குடும்பத்தில் சிறந்த பலன்கள் தரும் கலைஞர்களுக்கு பொற்காலம். அதேபோல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். அது மேலும் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 12இல் ராகு இருப்பதால் கவனத்துடன் இருக்கவும். தொழிலில் வேலை சுமை அதிகரிக்கும். போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். நண்பர்களிடம் குறிப்பாக பெண் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதேபோல் சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருப்பதும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.